அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட்டர் அட்ரஸ் தமிழ் சேனலில் உட்கார வைக்கிறேன். நாம் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது, நீங்கள் நேசிக்கிறவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறாங்க டுவர்ட்ஸ் இஸ் லவ். இந்த காதல் நோக்கி என்ன, உங்களோட கனெக்ஷனை நோக்கி அவங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ 2 பைல் பண்ண போகிறேன், பைல் 1 அண்ட் பைல் 2. பார்ப்போம் என்ன எனர்ஜி வருது அப்படின்னு. Please spirits, card for pile 1 and pile 2. Please spirits, card for pile 1 and pile 2. Card for pile 1 and pile 2. Please spirits, pile 1 was the great teacher, learn from spiritual experiences. Pile 2 spirits, card for pile 2. This is the card. Release the old and rest. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜியாக வந்திருக்கு. 2 பைலுக்கு என்ன மெயினாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அந்த கார்டை ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு இதை பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பைல் நம்பர் 1, லேர்ன் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா அதை நோக்கி போங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பியூட்டிஃபுல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். இதுதான் உங்களுக்கு மெயினாக உங்களோட காதல் வாழ்க்கையை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்க்குறேன் போத் என்ன பைல்ஸ் ஷுட், 2 பைலுமே வந்து உங்களோட கிரவுண்டில் இருக்கணும். அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே தான் இருக்கணும், அசையக்கூடாது, மலை மாதிரி. அப்போ தான் வந்து உங்கள் காதலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அதனால் இப்போ ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இல்லைனா நம்ம பார்க்குற மாதிரி நிறைய இஷ்யூஸ், காமிக் இஷ்யூஸ், இல்லைனா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இந்த மாதிரி எந்த ட்ராமா போயிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே தான் இருக்கணும், கொஞ்சம் கூட அசையக்கூடாது. அப்படி அசையாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கை கிரவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட நேசிக்கிறவங்க அடுத்த ஸ்டெப் என்ன. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பைல் 1's பர்சன்? பைல் 1ஓட பர்சன் அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறாங்க? பைல் 1ஓட பர்சன் அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறாங்க? அதுக்கான மெயின் எனர்ஜி என்ன ஸ்பிரிட்ஸ்? பைல் 1 அடுத்த ஸ்டெப் அவங்க பர்சன் என்ன எடுக்க போகிறாங்க இந்த கனெக்ஷனில்? டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப், இண்டிபெண்டன்ஸ், எக்ஸசைஸ் யுவர் ரைட் டு சூஸ். இதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் கனெக்ஷன் நெக்ஸ்ட் இருக்க போது. நான் இன்னொரு கார்டு எடுக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 1க்கான எனர்ஜி, அவங்க பர்சன் நெக்ஸ்ட் எடுக்க போகிற ஸ்டெப், ஓன் யுவர் பவர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இதில் நான் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போது நீங்கள் யார் பார்க்குறீங்களோ, நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து இருக்கட்டும். அந்த நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை, உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போயிட்டே இருக்கிறது முன்னாடி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லேர்ன் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். இதுதான் நீங்கள் பண்ணணும். அடுத்தது ஓன் யுவர் பவர். இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்சன் அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பாங்களோ எடுக்கட்டும். இதுதான் உங்களுக்கு மெயின் கைடன்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யூ ஹாவ் த ரைட் டு சூஸ். இந்த பர்சன் வந்தாங்க வரல அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அடுத்தது இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமாக இருங்க. ஓன் யுவர் பவர். உங்கள் பவரை நீங்கள் கையில் எடுங்க. உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. இது சரியான ஆளா இல்லையா அப்படிங்கிற டெசிஷன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்களை பற்றி புரியணும், அப்புறம் இந்த காதலை பற்றி புரியணும். அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அந்த ஹீலிங் ப்ராசஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சன் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக அவங்க பவரை கையில் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. இதுவுமே ஒரு விஷயம். இது ரொம்ப பாசிட்டிவான நோட். சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் இல்லைனா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் அவங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க வந்து அடுத்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக யோசித்து அவங்களோட பவரை கையில் எடுத்துகிட்டு இந்த கனெக்ஷன் நோக்கி ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பிரிட்ஸ்? நெக்ஸ்ட் ஸ்டெப் எனர்ஜி என்ன? இந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் எனர்ஜி என்ன ஸ்பிரிட்ஸ்? இந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் எனர்ஜி என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப் எனர்ஜி இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் சொல்லலே, ஏஞ்சல் ஆஃப் லவ், அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பவரோட அர்த்தம் புரியுது. யூ ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் திஸ் கனெக்ஷன்.
நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணல, இந்த மாஸ்டருக்காக வெயிட் பண்ணல, கதறி அழலை, நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நடக்கிறது நடக்கட்டும், என் வாழ்க்கை என் கையில் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இறங்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு இப்போ இந்த காதல் தேவதையோட அருமை புரியுது. இதுதான் உங்கள் கனெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்போட எனர்ஜி. நீங்கள் வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ், ஃபோக்கஸிங் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களோட க்ரோத்தில், செல்ஃப் லவ்வில், உங்களோட ஹீலிங் ப்ராசஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூனிவர்ஸ் உள்ளதை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து உங்களுக்கு அடுத்த அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸில் இந்த மாஸ்குலின் எனர்ஜி இல்லைனா இந்த ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மெயினான காரணம் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திரம், அந்த பவர். நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இந்த டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் யாராவது கீழேருந்து டோர் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் எட்டி பார்க்கணும்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸோ ஓன் யுவர் பவர். நாம் வந்து இப்போது நீங்கள் நேசிக்கிறவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்ன ஸ்டெப் இவங்க நேசிக்கிறவங்க அடுத்தது எடுக்க போகிறாங்க ஸ்பிரிட்ஸ்? என்ன ஸ்டெப்ஸ், என்ன அடுத்தது இவங்க செய்ய போகிறாங்க இந்த காதல் வாழ்க்கையில், இந்த காதல் தேவதையை நோக்கி? ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிங் ஆஃப் வான்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பவர், அதே மாதிரி ஜென்யூனான பர்சன், க்ரோத் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது இந்த கனெக்ஷனை மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட, அதே சமயம் சார்மிங், அட்ராக்டிவ், கொஞ்சம் ப்ளேஃபுல் எனர்ஜி. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து பேலன்ஸ் கொண்டு வர பார்ப்பாங்க, இந்த கனெக்ஷனுக்குள்ளே பேலன்ஸ் கொண்டு வர பார்ப்பாங்க. அப்புறம் ஏதாவது அப்பாலஜி பெண்டிங் இருக்குது, இல்லை உங்ககிட்ட காதல் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சுச்சுவேஷன்னா அவங்க வந்து காதலை சொல்ல போகிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? இவங்க நேசிக்கிறவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறாங்க? இந்த கனெக்ஷனில் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் ஸ்பிரிட்ஸ்? இது வந்து ஒரு எனர்ஜி உள்ளே வந்துட்டு வெளில வந்துட்டு உள்ளே போகுது. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெவில். இந்த கார்டு வந்து வெளியில் வரல, ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இந்த காமிக் எனர்ஜி உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன் மெயினாக அப்படின்னா, இது வந்து உங்களை நேசிக்கிறவங்க உங்களை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடுத்த ஸ்டெப். அந்த அடுத்த ஸ்டெப்பில் இந்த காமிக்கோட டிஸ்டர்பன்ஸ், இல்லைனா ஒரு அட்டாச்மெண்ட், மேபி அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் யாராவது தடுக்கிறாங்க, ஃபேமிலியில் இஷ்யூ க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ட்ராமா வந்து இந்த கனெக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் ஸ்பிரிட் சொல்ல வராங்க. அதுதான் இதோட மெயின் எனர்ஜி. அந்த ட்ராமா ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நிச்சயமாக இந்த கனெக்ஷனை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் அந்த எனர்ஜிஸ் வெளியில் வரல. இந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பிரிட்ஸ், இந்த காதல் கனெக்ஷனில் இந்த பர்சன் எடுக்க போகிற அடுத்த அடி, அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வாக் அவே பண்ணுறீங்க. நம்ம வாக்கிங் அவே எனர்ஜி தான் பார்த்தோம் பாட்டம் டெக் கார்டில். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க நல்லாவே தெரியுது அவங்க ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும், அவங்க வாழ்க்கையில் பேலன்ஸ்டாக இருக்கணும், இல்லை இந்த கனெக்ஷன் ஆல்ரெடி பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இப்போ புரியுது. பட் அது வந்து காலம் கடந்த ஞானம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸு. இந்த அப்பாலஜி வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை அவங்களுக்கு, நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு. அதனால தான் இன்னும் இந்த கனெக்ஷன் நோக்கி எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த நேர்மையாக அவங்க ஒரு அது பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேர்மையான வழியில் ஒரு ஆணா இல்லை அந்த மாஸ்குலின் எனர்ஜியில் அவங்க எடுத்து வைக்க போகிற ஒரு சின்ன சின்ன அடியும் வந்து அவங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஆஃபர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஒரு சின்ன சின்ன அடியும் வந்து அவங்க பின்னாடி அடுத்தது பேக் ஸ்டெப்ஸ் வைக்காமல் இருக்கிறதுக்கு யோசித்து ஒரு முன்னாடி அடி எடுத்து வைக்க போகிறாங்க. அதாவது சில சமயம் ஒருத்தங்க 4 அடி முன்னாடி வருவாங்க, 10 அடி பின்னாடி போவாங்க. அதில் முன்னேற்றம் இருக்காது. அதில் என்ன முன்னேற்றம் இருக்க முடியும் சொல்லுங்கள்? பின்னாடி தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பின்னோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா அவங்களுக்கு 4 அடி முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அடியில் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவங்க வந்து அடுத்தது ஒரு அடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா அந்த அடியில் வந்து நிரந்தரமாக எப்படி இருக்கிறதுன்னு பார்த்து அந்த அடி எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக
அவங்க எடுத்து வைக்க போகிற அடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஸ்டெடியாக இருக்கும். எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் வந்து யோசிச்சு எடுத்து வைக்க போகிறாங்க, அது பின்னோக்கி போகாமல் இருக்க மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ், நேசிக்கிறவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த கனெக்ஷன் அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அவங்களோட அடுத்த அடி என்னவாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை பாதையில் போய்கிட்டே இருக்கணும். ஐயா ஓகே ஓகே, டவர் நான் பார்க்குறேன். நான் எதிர்பார்த்த கார்டு தான். 3 ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. இந்த ஹார்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அப்படின்னா, அவங்க சரியாக அவங்க லைஃப்பையும் பிளான் பண்ணல, இந்த காதல் வாழ்க்கையும் பிளான் பண்ணலை, அவங்க ஃப்யூச்சரையும் பிளான் பண்ணல, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனையும் பிளான் பண்ணல. நோ பிளானிங். வடிவேலு சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும், பட் பிளான் பண்ணலை. அதனால் இப்போ எல்லாமே பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அடுத்து இந்த எம்பரர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, எம்பரர் எனர்ஜி வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா டவர். அந்த டவர் எதுக்கு அப்படின்னா, எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா எம்பரர் வந்திருக்கனால இந்த மாஸ்குலின் எனர்ஜி அவங்க ஈகோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த பேக் ஃபயர் ஆகுது. இந்த பேக் ஃபயர் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க ஈகோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த கனெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போனது தான் மெயின் ரீசன். அதனால தான் இந்த டவர் இங்கே எட்டி பார்க்குது. ஸோ இந்த டவர் அவங்க வாழ்க்கையில் வர்றது காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தர ஐடியா தான். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லேர்ன் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் இந்த மாஸ்குலின் வாழ்க்கை நடக்குது. இங்கே ஒரு கார்டு ஒளிஞ்சிட்ருக்கு. இந்த ஆஃபர் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கணும். இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு தான், நாட் டெஃபினெட்லி மாஸ்குலின் எனர்ஜிக்கு ஏற்கனவே ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு, இந்த அப்பாலஜியை சொல்கிறதுக்கு. ஆனால் ஈகோ, அகங்காரம், அப்புறம் அவங்க இருக்க பொசிஷன்ஸ் ஏதோ ஒன்று அவங்கள தடுத்துருச்சு. அது நாங்கிற மேபி நான் ஆம்பளை, நான் போய் இது பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு ஏதாவது ஒரு ட்ராமா அவங்கள தடுத்துருக்கு. ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இப்போ டவர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பிளாக் ஆனதுக்கு காரணமும் அவங்கள அந்த நாங்கிற அந்த அகங்காரம் தான். இந்த கனெக்ஷன் அவங்கள விட்டு தள்ளி போனதுக்கும் காரணம் இந்த நாங்கிற அகங்காரம் தான். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இந்த பாடம் அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் அவங்களுக்கு வர வரைக்கும் இந்த கனெக்ஷன் வந்து இந்த பாடம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பாடம் நடக்கும். ஸோ அதில் இது ஒரு பாடம், அவ்வளோதான். Indecision. Why this indecision? What is the next step in this connection, spirits? What is the next step? இந்த இன்டெசிஷன் எனர்ஜி முடிய போகுது. அந்த இன்டெசிஷன் ட்ராமா, இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது, இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால தான் அவங்க இன்டெசிசிவாக இருக்காங்க. ஆனால் அந்த டஃப் சைக்கிள்ஸ் முடியுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வருது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக டிவைன் இன்டர்வென்ஷன் தான். அப்புறம் ஸ்ட்ரென்த், இந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. டஃப் சைக்கிள்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருது. அப்புறம் உங்களோட வேர்ல்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டட். ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வேர்ல்டு ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து மேபி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க உங்களையே. இந்த மாஸ்குலின் வந்து இந்த சைக்கிள்ஸ்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி உள்ளே விடுற ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தோம், இட்ஸ் வாக்கிங் அவே. நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க அப்படின்னா, வந்தால் ப்ராப்பராக, அதாவது மாஸ்குலின் எனர்ஜி, டிவைன் மாஸ்குலின் எனர்ஜியில் வாங்க, இல்லைனா அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முட்டுக்கட்டையை போட்டிங்க. இல்லை அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து இன்டெசிசிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த காமிக் சைக்கிள்ஸ் முடியல, இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு அழகான உலகத்தில் இருக்கீங்க, அதுக்குள்ளே எப்படி வருதுன்னு அவங்களுக்கு இன்னும் புரியல, அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு டிவைன், அதாவது யூனிவர்ஸ் வந்து ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாஸ்குலினுக்கு கொடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா இந்த டஃப் சைக்கிள்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் வந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷனாக மாறும். 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் த எம்பரஸ். இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாஸ்குலின் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அவங்க இந்த கனெக்ஷனையும் இந்த ஃபைட்டையும் விட போகிறதில்ல. இந்த கார்டு வந்து
தானாக வருது. ஸோ நான் அந்த கார்டை இங்கே வைக்க போகிறேன். ஏன்னா இதுதான் உங்களோட எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இதை நான் வந்து உள்ளே வைக்க விரும்புகிறேன். இட்ஸ் நாட் அ பாட்டம் டெக் எனர்ஜி. நீங்கள் வந்து எம்ப்ரஸ் எனர்ஜி. உங்களோட வேல்யூ இந்த மாஸ்குலினுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இந்த காதல் தேவதைக்கு இந்த 10 ஆஃப் கப்ஸ் தான் கரெக்ட். இதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இந்த தேவதை என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு தகுதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்களுக்கு தகுதியானதை கொடுக்குற வரைக்கும் இந்த மாஸ்குலின் அவங்களும் விட போகிறதில்ல. இந்த டவர் தான் நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவர் வரதுக்கு காரணம் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அந்த ஈகோ ஸ்ட்ரகிள், அந்த ஈகோ டெத். அப்படி இருந்தால் தான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இந்த மாஸ்குலின் வந்து அடுத்தது உங்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். அது வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த பாடம் கற்றுத்தரது நிறுத்த போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே இருக்க ஃபியூ கார்ட்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்புறம் இந்த மாஸ்குலின் எனர்ஜி இல்லைனா இந்த உங்களோட அந்த லவர் எனர்ஜியை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை திஸ் 3 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. கிளாரிஃபை திஸ் 3 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஃபாதர் ஆஃப் சோர்ஸ். இந்த மாதிரி ஒரு கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. கிங் ஆஃப் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவ், அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஜென்யூனான எனர்ஜி, நியாயத்துக்காக போராடுறது. இந்த மாதிரி எனர்ஜிலாம் அவங்க இல்லை, அவங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணல. அப்படிங்கிறனால தான் இந்த ஹார்ட் பிரேக். வை திஸ் 3 ஆஃப் வான்ஸ்? சரியாக பிளான் பண்ணல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் சோர்ஸ், 8 ஆஃப் சோர்ஸ் அண்ட் 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. 8 ஆஃப் சோர்ஸ்னால் இந்த கண்ணை கட்டிகிட்டு இருக்க ஒரு எனர்ஜி. அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஆல் ஆஃப் த சடன் ஒரு டிவைன் ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் வந்து வரதுக்காக தான் இத்தனை ப்ராசஸ் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுதான் நீங்கள் இந்த ஃபெமின் எனர்ஜி மட்டும்தான் வந்து இவங்களை டேம் பண்ண முடியும். அதாவது கண்ட்ரோலில் கொண்டு வரது. அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து யாருக்குமே அடங்காது. ஆனால் இந்த ஒரு ஏஞ்சலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடங்கிடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபினிட்டிவ் நாலேஜ் இருக்குது, இன்ஃபினிட் பவர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃபினிட் லவ்வும் இருக்குது. அதனால தான் இந்த சிங்கம் வந்து இங்கே சரண்டர் ஆகுது. இட்ஸ் நாட் அபவுட் அடிமைத்தனம். இது வந்து காதலுக்கு வந்து தன்னையே அர்ப்பணிச்சுக்கிறது, எந்த ஈகோவும் இல்லாமல் இருக்குது. அதுதான் இங்கே எம்பரர் எனர்ஜி இருந்தனால தான் இந்த மாஸ்குலினால் இந்த காதலுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும் சரண்டர் ஆக முடியல. எப்பவுமே சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், புரிஞ்சுக்கணும். நான்ங்கிற அகங்காரம் இங்கே தேவையில்லை, சக்திக்கும் தேவையில்லை, சிவனுக்கும் தேவையில்லை. நிறையா ஸ்டோரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அதனால தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல் ட்ராமாஸ் அதனால தான் நடக்கும். கடவுளோட லீலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு தான். இந்த மாஸ்டர் வந்து பாஸ்ட்டில் வந்து ஒரு பிளான் இல்லை, அதனால் அவங்க சரியாக அவங்க ஃப்யூச்சரை பிளான் பண்ணல. இப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்டமாக இருக்குது. அதனால தான் இங்கே இன்டெசிசிவ் எனர்ஜி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும். அது ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிற விஷயம். நான் வந்து அடுத்தது கிளாரிஃபை பண்ண போகிறது 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். Why this 2 of swords here? Judgment. Why this judgment? Why this judgment, spirits? Why this judgment? Star. Wow. And this 4 of Pentacles. இந்த மாஸ்குலினால உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரொடெக்டட், யூ ஆர் ப்ரொடெக்டட், யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட். உங்கள் உலகம் வந்து யூனிவர்ஸால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுருக்கு. 2 ஆஃப் சோர்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் ஸ்டாரும் 4 ஆஃப் பென்டிகிள்ஸும் கிளாரிஃபை பண்ணது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாஸ்டில் இந்த மாஸ்குலின் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் இருந்தபோதோ ஹெல்ப் பண்ணலை, ஓடிட்டாங்க. அதுக்கான டிவைன் ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ இந்த மாஸ்குலின் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால தான் இவ்வளோ க்ரைசிஸ் இந்த மாஸ்குலின் ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த மாஸ்குலுக்கான ஸ்பிரிச்சுவல் லெசன் என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஃபெமினன் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க ஏஞ்சல் ஆஃப் லவ் அதை பண்ணலை. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இது. நீங்கள் ப்ரொடெக்டட், இல்லைனா ஸ்பிரிட்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து சரியான தருணம் இல்லை. உங்கள் காதலையும் இந்த அன்கண்டிஷனல் லவ்வையும் இந்த மாஸ்குலினுக்கு காமிக்கிறதுக்கு இந்த ஆஃபர் வந்து ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிறாங்க. உங்கள் மேலே ஸ்பிரிட்ஸும் இந்த யூனிவர்ஸும் ஒரு அளவிட முடியாத அன்பும் பாசமும் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். அந்த ஃபெமினன் எனர்ஜி யார் பார்க்குறீங்களோ, யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ் டு திஸ் வேர்ல்ட். இந்த மாஸ்குலினுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த மாஸ்குலினுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் போகுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஸ்டார் இது வந்து
என்ன சொல்கிறது, தேவதையோட ஒரு அம்சம் இருக்க ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து இந்த மாஸ்குலின் கையில் கடவுள் கொடுத்தாங்க, இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. நீ நல்லா வச்சுப்பேன்ற நம்பிக்கையில் தான் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாஸ்குலின் அந்த இதில் ரொம்ப மோசமாக ஃபெயில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் பிளானிங் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அகங்காரம், திமிர், ஈகோ இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப பெரிய குழியில் அவங்கள தள்ளிடுச்சு. இப்போ அந்த குழியிலேருந்து வெளியில் வரதுக்கான முயற்சியில் தான் அவங்க இருக்காங்க. அந்த குழி வெட்டினது பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ். இது வந்து யாரும் வெட்டின குழி இல்லை. இது எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு. பட் இந்த 4 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து இப்போ ரிவர்சல் எனர்ஜி இருக்குது. இது வந்து இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாஸ்குலின் ஏதாவது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வெளியில் வருவீங்க. பட் இந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டதுக்கு தான். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 9 of cups spirits. What is this 9 of cups? What is this 9 of cups? Oh, no reverse energy. Family. 4 of wands வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. இதனால தான் இந்த மாஸ்குலினுக்கு வந்து காடட். இந்த ஃபேமிலி வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலி கிடையாது. அந்த ஃபேமிலி வந்து அதனால தான் ஹார்ட் பிரேக்கும் கூட. இங்கே 3 of swords எனர்ஜி வந்து இந்த ஃபேமிலி வந்து முதுகில் குத்திட்டாங்க. இப்போது அதனால தான் அவங்க காடடாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது எப்படி ஹீல் பண்ணி இதில் எப்படி பேலன்ஸ் எடுத்துகிட்டு வருதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். Why this 2 of pentacles here, spirits? Why this 2 of pentacles here? Please clarify this 2 of pentacles. Sun card. ஓகே, சூப்பர். 10 of wands and sun card. ஒரு முடிவு தான் ஒரு பிரகாசமான ஆரம்பத்துக்கு வழிவகுக்க போகுது அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. 2 of pentacles அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அது கிளாரிஃபை பண்ணுது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி தக்கத்துமி தாளம் ஆடிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இட்ஸ் நாட் ஜக்லிங். இந்த மாஸ்டர் வந்து உங்களையும் இன்னொன்னையும் ஜகிள் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் பிரேக் வந்து நிற்க போகிறதில்ல. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜகிள் பண்ணதுக்கு பாஸ்டில் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த டஃப் சைக்கிளை முடிக்க சொல்கிறாங்க. இதை முடிச்சுட்டு இதை செலிப்ரேஷன் மூடுக்கு போக சொல்கிறாங்க. இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக இந்த அப்டிக்கல் ஓவர் கம் பண்ணுவாங்க. அவங்களால சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியும். அவங்களுக்கு அந்த பயம்லாம் போயிடுமானா நிச்சயமாக அதுக்கான வழி காட்டப்படும். ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து அந்த வழியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்பிரிட் சொல்ல விரும்புகிறது, சொல்ல வரது. அதுதான் இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கான கைடன்ஸும் கூட. அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கைடன்ஸ். பண்ண மாட்டேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லெசன் அவங்களுக்காக காத்துட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த லெசனை திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாஸ்குலின் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் கைடன்ஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கைடன்ஸ், அப்புறம் வந்து ஃபியூ இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி, அப்புறம் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ப்ளஸ் வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? இந்த மாஸ்குலின் எனர்ஜி இது பிளாக்கேஜாக வருது. டெம்பரன்ஸ், பொறுமை பொறுமை பொறுமை. ஆனால் அவங்க பொறுமையை சோதிக்க போகிறாங்க ஸ்பிரிட்ஸ். அதுவும் சொல்லிட்டாங்க, அவங்க பொறுமை வந்து ரொம்ப சோதிக்கப்படும். மாஸ்குலினுக்காக இருக்கலாம், ஃபெமினுக்காக இருக்கலாம். உங்கள் பொறுமை சோதிச்சு இந்த பொறுமையை இழக்கிற சமயத்தில் தான் இந்த கனெக்ஷன் வரும். ஹைபர்னேஷன், இன்வோக் யுவர் இன்னர் சைல்டு, ஸ்னோ, ஃப்ரோசன். நான் ஏன் இந்த ஃப்ரோசன் எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபேமிலி முதுகில் குத்தி குத்தி இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, கோல்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு புயல் போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்களால இந்த கனெக்ஷனை இப்போ கிரவுண்ட் பண்ண முடியல. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ராமாவை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த மாஸ்குலினுக்கு மெயின் கைடன்ஸ். இந்த புயல் அவங்க வாழ்க்கையில் வீசுறதுக்கு காரணமே இந்த 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 தேவதையை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டது தான் அப்படிங்கிறது தான். பார்ப்போம் அவங்க வந்து இதை ஓவர் கம் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். நிச்சயமாக சன் கார்டு 2 தடவை சன் கார்டு. ஸோ இந்த பைல் யார் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக வந்து ஒரு சன் கார்டு அண்ட் சம்மர். இந்த சம்மரில் தான் உங்களுக்கு இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகும், இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். இல்லைனா அதுக்கான முதல் படி இந்த சம்மரில் தான் நடக்க போகுது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம சம்மரில் தான் இருக்கோம். ஸோ இந்த இருள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். சூரிய ஒளியில் பனி நிற்குமா, பனி உருகி ஓடிடும். அதனால தான் இங்கே சூரியன் 2 தடவை வருது. அதுவும் ஹவ் பியூட்டிஃபுல் பாருங்களேன். இந்த பனிக்கு பக்கத்தில் சூரியன்,
ஸோ இந்த சூரியனோட வெப்பத்தில் இந்த பனி உறைஞ்சு போய் இந்த காதல் வந்து வெளியில் வரும். அது வர வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலர் எனர்ஜியை விட போகிறதில்ல, கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபியூ மெசேஜஸோட இந்த பைல் 1 முடிக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? பைல் 1க்கான கைடன்ஸ் என்ன ஸ்பிரிட்ஸ்? Appreciate yourself. Long-lasting fulfillment comes from the ability to create your own internal peace and happiness. Feeling sad, lonely, or even insecure is all part of the soul's growth. Appreciate who you are and the unique qualities that you offer to the world. என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னா, உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, அதாவது பாராட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஒரு திருப்தி, இந்த 9 of Cups எனர்ஜி எப்போ வரும் அப்படின்னா, உங்களோட சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் நேசிக்கிறது கூட ஒரு பாராட்டு தான் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருத்தங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கீங்களா, ச்சே பாரா எவ்வளோ சூப்பராக நீ அவங்களை நேசிக்கிற, எவ்வளோ பேக் ஸ்டாப் பண்ணும்போதும் நீ வந்து இப்போ அவங்கள நேசிக்கிறதையோ அவங்கள மன்னிக்கிறதையோ விடலை, அதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டி. அந்த மாதிரி உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அந்த மாஸ்குலர் எனர்ஜி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ இந்த காமிக் பீப்புள் இந்த ஃபேமிலி ட்ராமா பண்ணாலும் சரி, நான் வந்து இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருக்கேன், நான் வந்து ஓஞ்சு போகலை, நான் இந்த காதலை கைவிடலை, என்னோடய அன்பு வந்து உண்மையானது, எவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ் நான் பார்த்தாலும் நான் திரும்ப வந்து விட்டுட்டு போகலை, நான் வந்து அடுத்த முயற்சி போடுறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கோங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த வழி என்ன அப்படிங்கிறது வழி பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் மெயினான கைடன்ஸ். பார்க்கலாம், இது யூனிவர்ஸோட ரேண்டம் மெசேஜஸ். வாவ், இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். என்ன வருதுன்னு பார்க்கலாம். Oh my God, pay yourself first. Make yourself your most important financial obligation by setting aside a portion of your income every time you are paid. This loving form of self-care ensures that you will have savings to invest in your present and in your future. இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அருமையான கைடன்ஸ். நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் வேணால் இருக்கலாம், உங்கள் பே அவுட், அதாவது நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, உங்களுக்கு தான் சம்பளம் வருது, நீங்கள் தான் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சம்பளம் வந்தது அப்படின்னா அதுலேருந்து ஒரு போர்ஷன், மேக்ஸிமம் 10%, 15%, மேக்ஸிமம் 10%. அது என்னால் 15%லாம் வைக்க முடியாது, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் எதாவது சொன்னீங்க அப்படின்னா, டேக் த 10% அண்ட் புட் இட் சம்வேர். ஒரு பர்ஸில், ஒரு பவுச்சில், இல்லைனா ஒரு ட்ராவில், நீங்கள் எங்கே செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த காசை யாரும் திருடிடாமல் பார்த்து பத்திரமா வைங்க. ஏன் அப்படின்னா, நான் ஏன் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இது வந்து யூனிவர்சல் லா. நீங்கள் அந்த காசை பத்திரமா வைக்கணும், அந்த காசை உங்களுக்காக நீங்களே செலவு பண்ணணும். அப்போ தான் வந்து அது அடுத்ததுக்கு ஸ்டெப்புக்கு உங்களுக்கு கொண்டுட்டு போகும். நீங்கள் அந்த காசை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் லாஸ். ஸோ இது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அதனால் அந்த காசை எடுத்து வைங்க. இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயே ஒரு 10% ரிசர்வ் பண்ணி வைங்க, அது செலவு பண்ணாதீங்க. இல்லை ஃபஸ்ட் 10% எடுத்துகிட்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தோடனையும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அது வந்து இந்த கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணோம். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அப்படி தான் உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். இதை வந்து அந்த எனர்ஜியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நீங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்கள் நேசிக்கிறவங்க அவங்க எவ்வளோ வழியை கோத்ரூ பண்ணுறாங்க உங்களால் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த எனர்ஜி வந்து உங்கள் நேசிக்கிறவங்களுக்கும் போகும். அதே மாதிரி இதே ப்ராசஸ் உங்கள் நேசிக்கிறவங்க பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல் மேலே போகும். ஸோ உங்கள் யூனியன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும். இட் இஸ் அ டைம் டு கிளியர் ஓல்டு நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்ம அந்த பைல் 2க்கு பார்த்தோம், கிளியர் ஓல்டு அண்ட் ரிலீஸ் அப்படின்னு. அதுதான் அந்த எனர்ஜி தான் இங்கே வாட்டர் டெக்கில் வருது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே ஒரு கம்பைன் எனர்ஜி தான். நீங்கள் வந்து காசை வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றீங்க, சுயநலமாக இருங்க. மேபி அதனால தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்திருக்கலாம், ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணலாம். கொடுத்து சிவந்த கைகள்னு சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது. உங்களுக்கு என்ன செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னு பாருங்கள். நாம் யாரும் கர்ணன் பரம்பரை அல்ல. கர்ணனே கடைசியில் அன்னதானம் பண்ணாததுக்காக சொர்க்கம் கிடைக்காம ஒருத்தங்களுக்கு அன்னதானம் பண்ணி தான் அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வழி கிடச்சிது. ஸோ இதை எல்லோரும் மறந்துடாதீங்க. நம்ம யாரும் கர்ணன் பரம்பரை இல்லை. நம்மளால் முடிஞ்ச உதவியே பண்ணலாம். அது வந்து இல்லாதவங்க, முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலாம். டு சம் எக்ஸ்டென்ட் பாத்திரம் மறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு ஒரு பைசா கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் யாருக்கு தானம் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் பெருமையை காட்டிக்கிறதுக்கு தானம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. முடியாதவங்களுக்கு ரோட்டில் போய் யாருனே தெரியாதவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களை சாகிற வரைக்கும் அவங்க மறக்க மாட்டாங்க. ஐ ஹோப் யூ வில் வெயிட் ஃபார் மீ. ஸோ இந்த மாஸ்குலினோட மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து இன்னும் உங்களை நம்புகிறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் அவங்க தப்பு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெரியுது.
அவங்க வந்து எஃபர்ட் போட போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் காத்துட்றேன் அப்படின்னு ஒரு கிஞ்சலான ஒரு நோட்டு தான். அதில் வந்து கொஞ்சம் பெருமை இந்த எம்பரர் எனர்ஜியில் வருது. அதை கொஞ்சம் அந்த ஈகோன்னு ஐ ஹோப் யூ வில் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உள்ளே வந்து நடுங்கிட்டு இருக்குது அந்த மாஸ்குலினுக்கு தான் தெரியும். ஸோ டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங். சன் கார்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலன்னா வெயிட் பண்ணாதீங்க. அதனால தான் இங்கே உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறாங்க இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பவர். இந்த ஃபெமினின் எனர்ஜி உங்களதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் வெயிட் ஃபார் திஸ் மாஸ்குலின். ஏன்னா அது வந்து உங்களுக்கு திரும்ப ஈகோவை பூஸ்ட் பண்ணலாம். டோன்ட் டூ தட். நீங்கள் எப்போவுமே இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது கரெக்ட். அவங்க வேணும்னா உங்களுக்கு அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சி வரட்டும். ஏன்னா நீங்கள் காதல் தேவதை காதலுக்காக காத்துட்ருக்கக்கூடாது. காதல் தேவதையை தான் மாஸ்குலின் எனர்ஜி சேஸ் பண்ணி அவங்க காதல் பிச்சை கேட்கணும். ஸோ இது வந்து மாஸ்குலின் கிட்ட விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு சொட்டு கூட அசைஞ்சிடாதீங்க. இன்னொரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது, அதையும் நான் பார்த்தேன்னா. வாட் இஸ் அ ஸ்பெஷல் மெசேஜ் ஸ்பெல்ஸ்? வாட் இஸ் அ ஸ்பெஷல் மெசேஜ்? One message from this masculine energy or the person. Yeah, எப்பவுமே நான் ஒன்று கேட்டால் 2 தான் வரும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் வந்திருக்கு. ஓகே, ஒரு மெசேஜ் நான் படிக்க முடியாது. I feel so foolish for playing games. I only played myself. I did it to get a reaction out of you. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பழசில் வந்து உங்களை ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். நான் வந்து உன்னை எப்படி நீ ரியாக்ட் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப முட்டாள்தனமாக விளையாடிட்டேன். அதில் வந்து நான் வந்து விளையாண்டுக்கிட்டேன். இப்போ நான் தான் முட்டாள், நீ இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் வந்து இட்ஸ் பியாண்ட் நார்மல். அது வந்து அவங்கள பயமுறுத்துது. அது என்ன சொல்கிறது, ஒரு விளக்க பார்த்த விட்டில் பூச்சி தான் அவங்க. நீங்கள் வந்து அந்த விளக்கு மாதிரி. அவங்களால அந்த அட்ராக்ஷன், விட்டில் பூச்சி என்றைக்காவது நிற்குமா? நம்ம சொன்னால் நிற்குமா? அது கேட்குமா? அது வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் வரும். அதுக்கு செத்து போகிறோன்ற பயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த மாஸ்குலினோட எனர்ஜி. அவங்களால அந்த அட்ராக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் எங்கே வந்து அதான் ஈகோ தான். இங்கே வந்து தன்னையே இழந்துருவோமோ அப்புறம் அது ஈகோ ஸ்ட்ரகிள் தான். அது வந்து இங்கே சரண்டர் ஆகும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரென்த் நீ ஆட்டம்லாம் போட முடியாதுப்பா. இங்கே ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கோம். நீ சரண்டர் ஆனால் தான் இங்கே வேலையாகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஈகோ ஸ்ட்ரகிள் தான் இந்த மாஸ்குலினுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ். அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டிங்கன்னா அவங்களால அதுலேருந்து மீள முடியாதுன்ற அந்த பயமும் இருக்குது. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே ஆடலாம் முடியாது. யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் ஃபெமினின். இது வந்து ரொம்ப தெளிவான மெசேஜ் மாஸ்குலின். உங்களுக்கு ஏதாவது ஈகோ ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்து விட்டுட்டு இந்த கனெக்ஷனுக்குள்ளே வாங்க. அப்படி நீங்கள் அதோடு வந்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகாது. யூ ஆர் கோயிங் டு ரிப்பீட் த காமிக் சைக்கிள். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜிக்கு. ஸோ லெட்ஸ் மீட் இன் திஸ் பைல் 2. உங்களை பைல் 2க்கு வர வைக்கிறேன். பைல் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். நான் ஒரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன், பைல் 1ல் சொல்ல. மேபி பைல் 2 டிசர்வ் டு லிசன். நான் வந்து ஐம் ட்ரைங் டு பேலன்ஸ் ஒர்க், அப்புறம் பார்த்திங்கன்னா பேஷன், இந்த டெரா ட்ரேடிங், பர்சனல் டெரா ட்ரேடிங். ஆக்சுவலாக ஐ நீட் சம் ரெஸ்ட். ஸோ ஐ டுக் சம் ரெஸ்ட். அதனால தான் வந்து மார்னிங் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அப்பப்போ வந்து நான் ரெகுலர் போஸ்டிங்லேருந்து லேக் ஆகிறேன். பட் ஐம் ட்ரைங் டு பிக் அப். ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் பேலன்ஸ். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக ஏர்லி மார்னிங்ஸில் ரீடிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட் பி பேஷண்ட் வித் மீ ப்ளீஸ். ஸ்பிரிட்ஸ் பைல் 2வோட எனர்ஜி, அவங்க நேசிக்கிறவங்க, அவங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, அந்த நெக்ஸ்ட் எடுக்க போகிற ஸ்டெப்போட எனர்ஜி. ஸ்பிரிட்ஸ் practice present time awareness. The meaning you earn for lives in the ever present now. The meaning you earn for lives in the ever present now. அதாவது இது என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா அவேர்னஸ், ப்ரெசன்ட் மூமெண்ட். மெடிடேஷன் பண்ணுங்கள். இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் உங்களோட மண்டையை வைங்க. எப்போ பார்த்தாலும் ஃப்யூச்சரில் யோசிக்கிறீங்க, இல்லைனா பாஸ்டில் யோசிக்கிறீங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஓல்ட் அண்ட் ரெஸ்ட்னு இருக்குது. மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க இந்த எனர்ஜியில் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு இந்த எனர்ஜி பொருந்தலாம். எப்போவுமே வந்து விட்டுடுங்க, கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிளென்ஸ் பண்ண உங்களோட கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். அடுத்தது உங்களுக்கு இந்த கனெக்ஷனோட அருமை புரிய ஆரம்பிக்கும், காதலோட அருமையும் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே மெயினாக சொல்கிறாங்க. அவேர்னஸ், இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க கற்றுக்கோங்க.
One more card, spirits. Choose love. Let your love become a powerful force for change. சந்தேகமே படாதீங்க. இந்த காதல் சூஸ் பண்ணுங்க. மேபி இந்த ஃபெமினன் எனர்ஜிக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கான ரிசல்ட் இங்கே இருக்குது. பேஷன்ஸ். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதியாகிடுங்க, எதை பற்றி ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்கள் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கோங்க. அடுத்தது, லெட் த லவ் பி யுவர் ஃபோர்ஸ். உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸாக இந்த காதல் இருக்கட்டும். அந்த காதல் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், துளி கூட அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அந்த காதல் வந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கே தவிர உங்களை குழியில் தள்ளுறதுக்கு இல்லை அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. நீங்கள் முழுசாக நம்பும்போது அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கான சக்தியே வேறு, அதோட பவரே வேறு மாதிரி மாறும். அதனால தான் உங்களுக்கு தேவை. ஓ வாவ், நான் கேட்க கூட இல்லை, ஸ்பிரிட்ஸ் ரெடியாக இருக்காங்க. இது நான் பிளாக்கேஜாகவும் பார்க்கலாம். ஏன்னா இது பிளாக்கேஜாகவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை, என்ன எனர்ஜின்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ பிளாக்கேஜ். டோர் டு ஸ்பிரிட் அண்ட் ஆங்ஸைட்டி. இது ரெண்டும் தான் இந்த எனர்ஜியை வந்து பிளாக் பண்ணுது. இது இந்த கனெக்ஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த மேஸ்குலின் எனர்ஜியோ இல்லை ஃபெமினின் எனர்ஜியோ நீங்கள் நேசிக்கிறவங்க எடுக்க போகிற அடுத்த ஸ்டெப்புக்கான பிளாக்கேஜ் என்ன அப்படின்னா, அவங்களால இன்னும் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் கால் அடி எடுத்து வைக்க முடியல. கம்ப்ளீட்டாக நம்பணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்பிடணும். சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிபூர்ண சரணாகதி அப்படிங்கிறது ஒரு அருமையான வார்த்தை தமிழில் இருக்குது. அந்த பரிபூர்ண சரணாகதி கடவுள்கிட்டே இருக்கணும், நம்ம யூனிவர்ஸ் மேலேயும் இருக்கணும், நம்ம வாழ்க்கை மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு மேலே முக்கியமாக வந்து இந்த காதல் மேலே முக்கியமாக நம்மளுக்கு ஒரு சரணாகதி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பயத்தில் இந்த மாஸ்குலின் எனர்ஜி இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க அவங்க வந்து ரொம்ப ஆங்ஸியஸாக இருக்காங்க, என்ன ஆகுமோ. அதனால தான் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது அவேர்னஸ். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க, பழசை விட்டுடுங்க, அதை விட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கான புது வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். 2 கைடன்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பைல் 2 யூ ஹாவ் டு வாட்ச் பைல் 1. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அடி எடுத்து வச்சிங்கன்னா என்ன நடக்குங்கிறது அங்கே இருக்குது. ஸோ டோர் டு ஸ்பிரிட் வந்து இங்கே பிளாக்கேஜ். அங்கே வந்து உங்களோட ஜேர்னியை வந்து ஸ்பிரிச்சுவல் பாத் பண்ணுது, அதை பற்றி தான் பேசுது. ஸோ இதில் உங்களுக்கு குழப்பம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான தெளிவு வந்து பைல் 1ல் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஆங்ஸியஸாக இருக்கீங்க. 2 விஷயம், நீங்கள் ஒன்றா கெட்டதை விட்டு விலகி ஓடணும், இல்லைன்னா பேட் ஹேபிட்ஸை விட்டு விலகி ஓடணும். ரொம்ப முக்கியமான கைடன்ஸ். அடுத்தது வந்து மெஜிஷியன் அந்த மிரர். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இந்த கனெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இந்த கனெக்ஷனில் பேட் ஹேபிட்ஸ்லாம் வச்சுட்டு போய் சொல்லி ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கனெக்ஷன்லேயும் அதுதான் நடக்கும். இல்லை உங்களுக்கு ஜென்யூனான எஃபர்ட் இருக்குது, நான் போட போகிறேன், நான் விட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் ஜென்யூனாக ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் காலடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுதான் இந்த கனெக்ஷன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதுக்கான எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களோட உண்மைத்தன்மையை பொறுத்து தான் இது மாறும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கைடன்ஸ் இங்கே இருக்குது. ஸ்பிரிட்ஸ் இவங்க நேசிக்கிற பர்சனோட அடுத்த ஸ்டெப். ஓகே, ஹார்ட் ப்ரோக்கன், ஹெவிலி பர்டன். ஓ மை காட். சடன் கம்யூனிகேஷன். கண்டிப்பாக இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக் கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லைனா இன்டர்நெட் கால்ஸாக இருக்கலாம். இந்த மாஸ்டர் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இந்த 4 of Wands, அதாவது உங்களோட இருந்தால் நீங்கள் உங்களோட இருக்கிறதே அந்த ஐம் கீப் ஆன் சேயிங் மாஸ்டர்னு என்னன்னு தெரில. ஸோ உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே. உங்களோட இருக்கிறதே என்ன சொல்கிறது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான், அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நீங்கள் இல்லை, அவங்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி அடிபட்டு போச்சு. இந்த 6 of Cupsக்கும் இந்த செலிப்ரேஷனுக்கும் நடுவில் 10 of Swords இருக்குது. இது கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்குலின் டார்க் எனர்ஜி. மேபி உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பிளேஸ் ட்ராமாவாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு முதுகு குத்தல் இருக்குது. அது வந்து இந்த மாஸ்குலினுக்கு வந்து நைட் தூக்கமே கிடையாது. ஏன்னா உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட எப்படி வரதுன்னு தெரியல, அவங்க ஹெவிலி பேர்டன்ட், அவங்களுக்கு நான் வழி தெரியல. பட் உங்ககிட்ட வரணுங்கிறது வந்து நல்லா தெரியுது. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எங்கே நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோன்ற பயம், நைட்டில் தூக்கம் வரல. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸ்பிரிட்ஸ்? இவங்க நேசிக்கிறவங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் இந்த கனெக்ஷனில்? அவங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? ஹேங்க்டு மேன்.
கண்டிப்பாக வந்து உங்களோட கமிட்மெண்ட் கல்யாணத்தில் தான் முடியும். அவங்களே வந்து அவங்க காலை கட்டி உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி ஒரு எனர்ஜியில் தான் இருக்குது. அவ்வளோ வந்து ஹெவிலி பேர்டன். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், அவங்க எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு வந்து அவங்களே அவங்க காலை சங்கிலியால் கட்டி உங்கள் கையில் கொடுத்து அந்த சாவியை கண்ணை சுற்றி என்ன சொல்கிறது, தலையை சுற்றி தூக்கி அவங்களே போட்டுருவாங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் வந்து விட்டுட்டு போயிடுவீங்களோன்ற பயம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால தான் நைட்டில் தூக்கம் வரல. இந்த ஞானம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் தான் எல்லாமே அட போங்கடா, எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த காதல் இருந்தால் போதும், என்னை விட்டுடுங்கடா அப்படின்னு ஓடி வர போகிறாங்க. ஸோ ஹீ இஸ் டாக்கிங் யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஹீ இஸ் மிஸ்ஸிங் யூ எமோஷனலி, ஃபிசிக்கலி எல்லாமே அவங்க ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த 8 of Wands வந்து இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா புது ஆரம்பம், ஒரு புது துவக்கத்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டே ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது. அங்கே எதுவுமே இல்லை, ஒரு சின்ன இலத்தலை கூட இல்லை. இந்த காஞ்சு போன நிலத்தில் எப்படி வந்து இதை நான் நட்டு வளர்க்க போகிறேங்கிற அந்த ஒரு யோசனை தான் இங்கே இருக்குது. ஆனால் வந்து வளர்த்துருவேன்ற நம்பிக்கை. ஏன்னா அது பேஜ் ஆஃப் வான்ஸ், அதாவது கான்சிக்வன்ஸை பற்றி கவலைப்படாத ஒரு சின்ன விளையாட்டுத்தனமான எனர்ஜி. ஸோ அதனால் இவங்க வந்து தள்ளியில் போட மாட்டாங்க. இதுதான் அந்த எனர்ஜி ஆக்சுவலாக. பட் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டிக் கார்டில் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸோட கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. இந்த மவுண்டன் இங்கே இருக்குது, பட் அது ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்னொரு கைடன்ஸ். இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஒரு செடியோட மரத்தோடு தான் வர போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு அருமையான ஒரு தோட்டத்தையே உருவாக்க போகிறீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். அடுத்தது இங்கே எட்டி பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெரஃபண்ட்டுக்கு அப்புறம் பின்னாடி எட்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ். இந்த லவ்வர்ஸ் கார்டை கல்யாணத்தில் போகும். மை காட், இங்கே பாருங்களேன், பின்னாடி கார்டு இருக்கிறது 2 of Cups. முடிஞ்சு போச்சு எல்லாமே. இதில் வந்து நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை. மாஸ்குலின் வந்து ரொம்ப பைத்தியமாக இருக்காங்க உங்கள் மேலே. அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்கள சுற்றி நிறையா ஃபேமிலி ட்ராமா போயிட்டுருக்கு. இந்த கார்டு நான் வந்து இந்த 2 of Cups உள்ளே வைக்கிறேன். இது 2 வெளியில் வருது. ஸோ அந்த 2 of Cups வந்து இது 2மே வெளியில் தள்ளிடும். ஸோ இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க லைஃப்பில் இந்த ஃபேமிலினால ஏதாவது ட்ராமா போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த காதல் அந்த ட்ராமாவை அந்த மாஸ்குலின் வாழ்க்கையிலேருந்து வெளியில் தள்ளி கதவை சாத்தும். அவங்கள ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்குலினோட காசு திருட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் மண்டை எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களை விட்டு விலகி இருக்கிறது வந்து அவங்களால பொறுக்க முடியாத வலியை கொடுக்க போகுது. அந்த வலி எங்கே கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னா எனக்கு கெட்ட பழக்கமும் வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டாம், காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னை விட்டுருங்கடா, எனக்கு அந்த குடும்பமே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு தலைமொழிகிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு சங்கிலியை கொடுத்து கட்டி போட்டுறேன், தயவு செஞ்சு நான் எங்கேயுமே போக விரும்பலை, உங்க கூட இருந்தால் போதும்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் டிவைன் பிளான். நல்ல ஃபேமிலி இல்லை, நல்ல ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க, அது ஒரு கெட்ட ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலி சமாளிக்க ட்ரை பண்ணாங்க, அது முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களோட துணை இல்லாமல் அவங்களால இது பண்ண முடியாது. இந்த 8 of Wands பார்த்தீங்க அப்படின்னா 3 of Pentacles. இந்த கம்யூனிகேஷன் வந்து மேபி நீங்கள் 2 பேரும் ஒர்க் பிளேஸ்லவா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து உங்களோட கொலாபரேஷனுக்காக பேச வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் தான் மிஸ் பண்ணனா அப்படின்னு யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, காட்டுட்டு அவங்க வந்து உங்ககிட்ட கொலாபரேஷன் பேச தான் வர போகிறாங்க. அது வந்து மோஸ்ட்லி இந்த கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒர்க் பேஸ்டாக இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி லவ்வாக மாறும். ஐ மீன் லவ் ஆல்ரெடி இருக்குது, கல்யாணத்தை பற்றினா அப்புறமா அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக ஆழம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி விவரமாக இருக்காங்களாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இவங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன? இவங்க நேசிக்கிறவங்களோட அடுத்த ஸ்டெப் இந்த கனெக்ஷனில் என்ன? மை காட், பிளாக்கேஜ். ஹெரஃபண்ட், பிளாக்கேஜ். மேபி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறது ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில், இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன் ஃபேமிலி சுச்சுவேஷனில், இல்லைனா பொசிஷனில் கூட மாட்டிகிட்டு இருக்கலாம். அவங்களோட பதவி அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், மேபி இந்த ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு ட்ராமா, ஃபால்ஸ் அக்விசிஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஃபால்ஸ் கேஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. மேபி இது பழைய டிவோர்ஸ் கேஸாக கூட இருக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது, பொருந்தவங்களுக்கு பொருந்தின மாதிரி எடுத்துக்கோங்க. மேபி அவங்களோட பொசிஷன் இல்லைனா அவங்களோட சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸ் ஏதோ ஒன்றில் அவங்க வந்து பெருசாக அடி வாங்கியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து வெளியில் மாட்டிகிட்டு இருக்காங்க.
அதுதான் இங்கே அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறனால தான் இப்போது இந்த கம்யூனிகேஷன் அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் பிளாக்கேஜாக இருக்குது. பட் இந்த பிளாக்கேஜ் கிளியர் ஆகும்னா நிச்சயமாக கிளியர் ஆகும். ஏன்னா நீங்கள் பாட்டமில் இருக்கிறது குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், 3 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ உங்களோட கொலாபரேஷன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கொலாபரேஷன் பண்ணால் தான் அவங்க வாழ்க்கை மேலே வரும். இந்த குயின் ஆஃப் வான்ஸ் வந்து நல்ல எனர்ஜியாக நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து மேஜிக்கல் பீயிங். நீங்கள் வந்து ரொம்ப சார்மிங், ரொம்ப அட்ராக்டிவ். இதுதான் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டேங்களா. உங்களை விட்டு தூரம் இருக்கிறது வந்து சப்பா என்னால் முடியலடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போக போகுது. அவ்வளோ க்ரேஸியாக போகிறாங்க. அதனால் முடியலன்னா கூட குதிரையை இழுத்துக்கிட்டாவது வந்து சேர்ந்துருவாங்க. இங்கே பாருங்கள் இந்த குதிரை எவ்வளோ வேகமாக மாறுதுன்னு. இப்போது வந்து இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் போயிட்டுருக்கு. ஸ்லோவாக இருக்கிற குதிரை பார்த்திங்கன்னா இங்கே பாஞ்சிட்டு வரப்போகுது. பென்டிகல்ஸ் எனர்ஜி எப்பவுமே ஸ்லோ மூவிங் தான். பட் ஆல் ஆஃப் த சடன் எல்லாமே வந்து டேக் ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்க என்னால் முடியாதுடா சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க ஒரு நாளைக்கு ஓடி வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் வெயிட்டிங், லிட்ரலி. உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க, அவங்க வருவாங்க. டவர் இதுதான் டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த மாஸ்குலினுக்கு ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த நியூ பிகினிங்காக காத்துட்ருக்காங்க. எப்போ பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த நியூ பிகினிங் எப்போ பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து இவங்கள டவர் ஹிட் பண்ண போகுது. ஏன்னா இந்த காத்துட்ருக்கிறது ஸ்பிரிட்ஸ்க்கு பிடிக்கல. மேபி இந்த மாதிரி ஃபால்ஸ் கேஸ் இல்லைன்னா டிவோர்ஸ் கேஸ் அதை பெண்டிங்கில் இருக்கலாம். பட் டிவைன் இன்டர்வென்ஷன் இது வந்து ஒன்றும் இல்லாமல் சுக்கலாக போக போகுது. அதனால தான் இங்கே டவர். அப்பாலஜி இஸ் கம்மிங், ஆஃபர் இஸ் கம்மிங், லவ் இஸ் கம்மிங். இது வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா இந்த ஃபேமிலி நம்ம பார்த்தோம். ஃபேமிலியில் வந்து ட்ராமா க்ரியேட் பண்ணாங்க. மேபி ஃபேமிலி ஏதாவது கேஸ் போட்டுருக்கலாம் ஃபினான்ஷியலாக. அதனால இந்த மாஸ்குலின் வந்து ஸ்டக்காக இருக்கலாம். மேபி அவங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். அதோட என்ன சொல்கிறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா என்னமான்னு தெரியல. அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. பட் அவங்க எவ்வளோ குழப்பத்தில் இருந்தாலும் இனி அந்த குழப்பத்துக்கு இங்கே வேலை இல்லை. கடவுள் வந்து சுக்கலாக எல்லா அப்ஸ்டக்கிள்ஸையும் உடைக்க போகிறாங்க. இந்த மாஸ்குலினோட ஹார்ட் பிரேக் இன்னொரு தடவை ஆக போகுது. ஏன் அப்படின்னா அவங்க சரியாக பிளான் பண்ணலை. இந்த ஃபெமினின் எனர்ஜி சொன்னதை கேட்கல. ஹை ப்ரீஸ்டஸ் நீங்கள் சொன்னதை கேட்கல. நீங்கள் செம பவரில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஃபெமினின் எனர்ஜி இந்த மாஸ்குலினுக்கு வந்து இன்னொரு டவர் இருக்குது, முடிச்சுட்டு வருவாங்க. அதனால தான் இங்கே வந்து ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். ஸ்பிரிட்ஸ் வந்து எல்லாத்தையும் சுக்கலாக உடைக்க போகிறாங்க. வாட் வில் பி த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? இந்த காதல் வாழ்க்கையோட ஃப்யூச்சர் என்னவா தான் ஆக போகுது? இதெல்லாம் தாண்டி இந்த மாஸ்குலின் வருவாங்களா? விக்ட்ரி, பேஜ் ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. கண்டிப்பாக ஃப்யூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இப்போ எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் அந்த டவர் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றும். அது எந்த சுச்சுவேஷன் இந்த ஹெரஃபண்ட் இருந்தாலும் சரி, இந்த ஃபேமிலி ட்ராமா கேஸ், டிவோர்ஸ் கேஸ், இல்லை ஏதாவது ஃபால்ஸ் அக்யூசேஷன், இல்லைனா பொசிஷனில் ஸ்டக், இந்த ஸ்டக் எனர்ஜி வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து அடிச்சு நொறுக்க போகிறாங்க. இனிமேல் நோ ஸ்டக் எனர்ஜி. அதுக்காக இந்த மாஸ்குலினும் அவங்களோட எஃபர்ட்டை போட போகிறாங்க. 7 ஆஃப் வான்ஸ் இந்த 6 கம்மியும் எதிர்த்து 6 எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த 6ஐயும் வந்து ஒரே எதிர்ப்பில் முடிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே வந்து திரும்ப 6 ஆஃப் வான்ஸ் வந்து விக்ட்ரி. ஸோ விக்ட்ரி, ஓ மை காட். இந்த மாஸ்குலின் வந்து ஏதாவது ஜுடிஷியல் சிஸ்டம் இல்லைனா ஒரு லா, ஃபால்ஸ் கோர்ட் கேஸ், இதுமாதிரி எது இருந்தாலும் சரி, விக்ட்ரி இஸ் யோர்ஸ். இட் இஸ் கேரண்டீட் ட்வைஸ். ஒன்று வந்து 6 ஆஃப் வான்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சன் கார்டு. இந்த மாஸ்குலின் யாரோ ஏமாற்றிருக்காங்க. அந்த ஏமாற்றம், அந்த பொய், மறைக்கப்பட்ட உண்மை, ஒரு பித்தலாட்டம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து வெளிச்சத்துக்கு வரும். இந்த டார்க்னஸ் வந்து இனியும் கிடையாது. இந்த பித்தலாட்டம் எதுக்கு நடத்தப்பட்டது அப்படின்னா, இந்த காதலை வந்து இந்த 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இந்த மாஸ்குலின் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பித்தலாட்டம் நடந்தது. இந்த மாஸ்குலினை முதுகில் குத்தி ஏமாற்றி ஃபால்ஸ் கோர்ட் கேஸ் தான் இது. கண்டிப்பாக அது வந்து வெளிச்சத்துக்கு வரும். அவங்க எவ்வளோ மறைக்க முயற்சி பண்ணாலும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்களை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட ஒர்க் பிளேஸ் ட்ராமாவாக இருக்கட்டும், உங்களை ஏதாவது ஃபால்ஸ் சுச்சுவேஷனில் கோர்ட் கேஸில் மாட்டி விட்டுருந்தாங்க அப்படின்னா, மாட்டிக்கிட்டது அவங்க தான், நீங்கள் இல்லை. ஸோ தைரியமாக எதிர்த்து போராடுங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை இங்கே 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மாஸ்குலின். அதாவது நீங்கள் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. இது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜி, அதாவது நீங்கள் நேசிக்கிறவங்க எனர்ஜி தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக மாஸ்குலின் இருக்குனால நான் மாஸ்குலின் எனர்ஜின்னு சொல்கிறேன். அவங்க வந்து எதிர்த்து போராட போகிறாங்க. ஆல் ஆஃப் த சடன் வந்து
சேரியாட்டை தூக்கிட்டு ஓடி வர போகிறாங்க. மேபி திடீர்னு அவங்க வெஹிக்கிள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கலாம் டு ஆஃபர் திஸ் லவ். வரும்போது ரொம்ப எமோஷனலாக பேலன்ஸ்டாக இருக்க போகிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் விட கிடைக்கும். அவங்க காதலை நிச்சயமாக கொட்டி தீர்த்துருவாங்க. வரும்போது அவங்க கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் தான் வர போகிறாங்க. ஸோ இந்த வெயிட்டிங் இல்லைனா இந்த ட்ராமா எல்லாம் வர்த் த வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்திருக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பி அப்ரிஷியேட்டட். நீங்கள் இந்த காதலுக்கு ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரன்ஸ், அப்புறம் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, நீங்கள் கேட்டதுக்கான விடைகளோடு தான் வருவாங்க. நீங்கள் மேபி இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுறீங்க. மேபி இது வந்து மாஸ்குலினுக்கு ஒரு வார்னிங்காக இருக்கலாம். ஆல் ஆஃப் த சடன் இந்த மாஸ்குலின் வந்து இப்படியெல்லாம் போயிட முடியாது. இவங்க வந்து ஒரு கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபெமினின் எனர்ஜி அந்த கிளாரிட்டியோடு தான் நீங்கள் போக முடியும். இது இன்னொரு பிரேக். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா யூ ஆர் ஃப்ரீ டு கோ அண்ட் ஆஃபர் திஸ் லவ். இந்த காதல் வந்து பொய்த்து போகாது. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அந்த காதலை சொன்னால் ஏற்றுக்குவாங்களா இல்லையானா நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க. எப்போ அப்படின்னா இந்த கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். அவங்க டிமாண்ட் பண்ணுற அந்த கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தா தான் இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகும். அடுத்தது அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதட்டமும் கிடையாது. ஏன்னா ஷீ இஸ் த ஸ்டார். அவங்க தான் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், அவங்க தான் டெம்பரன்ஸ் ஏஞ்சல். எல்லா தேவதைகளும் அவங்க தான். பார்த்திங்கன்னா எத்தனை ஃபெமினின் எனர்ஜி. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், இந்த மாஸ்குலின் எனர்ஜி, இந்த ஃபெமினின் குயின் ஆஃப் சோர்ட்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த கிளாரிட்டியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க தான் இந்த டெம்பரன்ஸ் ஏஞ்சல், பொறுமையோட தேவதை. அவங்க தான் உங்களுக்கு ஸ்டார், கைடிங் ஸ்டார். அவங்க தான் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். இதை வந்து யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது, ஏமாற்ற முடியாது. உங்களை வந்து உங்களை பற்றி எதாவது பொய் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் முட்டாள். உங்களை ஏமாற்றதுக்கு அவங்க சொன்ன பொய். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்குற கிளாரிட்டியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த கிளாரிட்டியை நீங்கள் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட இன்னொரு பக்கத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் அவங்களோட வாழ்க்கைக்கு வெளியில் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் நீங்கள் போனாலும் நீங்கள் வெளியில் தான் நிறுத்தப்படுவீங்க. உடனே நீங்கள் வந்து நான் காதலை சொல்ல போயிட்டேன், என்னை ஏற்றுக்கல அப்படின்னு ட்ராமா போட முடியாது. ஏன்னா தப்பு உங்கள் மேலேயும் இருக்கலாம். அவங்க கேட்குற கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஒரு கார்டு வந்து தானாக கீழே விழுது, பிளாங்க் கார்டு. அவங்க ரொம்ப பிளாங்காக இருக்காங்க, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஃபெமினின் எனர்ஜி கிளாரிட்டி கொடுத்தா தான் நீங்கள் கிங் ஆஃப் கப்ஸாக இருங்க, இல்லைன்னா பேஜ் ஆஃப் கப்ஸாக இருங்க, நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க. ஐ நீட் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி வந்தால் தான் நான் உங்களை திரும்பி பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னொரு தடவை அந்த எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஃபெமினின் எனர்ஜி அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்குலின் தான் ஃபெமினின் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் கைடன்ஸும் கூட. அதனால கூட இந்த மாஸ்குலின் ஆக்சியஸாக இருக்கலாம். பட் வித்தவுட் த கிளாரிட்டி மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எந்த ரிசல்ட்டையும் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள்கிட்ட திரும்ப கேட்க போகிறது அந்த கிளாரிட்டி தான். ஸோ அந்த கிளாரிட்டி தான் சுற்றி சுற்றி அவங்க வருவாங்க. அந்த கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அவங்க வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக முடியும். அப்படி இல்லை அவங்களோட அதர் சைடு அந்த சாஃப்ட் அன்கண்டிஷனல் லவ், அப்புறம் இந்த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி, அப்புறம் இந்த தேவதை எனர்ஜி, அந்த கைடிங் ஸ்டார் எனர்ஜி, அந்த பழைய காதல், இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா இந்த கிளாரிட்டி கொடுக்கணும். இல்லைன்னா இந்த காதல் நீங்கள் சொன்னாலும் அதனால் எந்த பெரிய மாற்றமும் வரப்போகிறது இல்லை. Please clarify this blockage. Hierophant energy spirits. Why this Hierophant is a blockage? Death. அதான் end of tough cycle. இது நான் இன்னொரு விஷயம் பார்க்குறேன். மேபி there is a little death. இவங்க மேஸ்குலின் லைஃப்பில் உண்மையாக யாராவது இறந்துருக்கலாம். அவங்களுக்கு அதனால் சில கடமைகள் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் போகலாம். நோ யா மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி பதவி இழக்கலாம், இல்லை பதவி இழக்கிற சூழ்நிலைக்கு வரலாம். ஏன்னா 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் கிளாரிஃபை பண்ணுது இந்த டெத்தை. நான் ஒரு விஷயம் இங்கே பார்க்குறேன் கிளியராக. இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஃபினான்சியலாக ஒரு ஒர்க் பிளேஸில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த டவர் வந்து உங்களோட ஜாப் லாஸாக இருக்கலாம். அந்த ஜாப் லாஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரீபில்ட் பண்ண போகிறது இந்த ஃபெமினின் எனர்ஜியோட. இந்த ஃபெமினின் எனர்ஜி கூட நீங்கள் போய் ரீபில்ட் பண்ணணும். அவங்க தான் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆவீங்க. நீங்கள் போய் காதலையும் சொல்லலாம், அவங்க ஆஃபரையும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒர்க் பிளேஸ் ரிலேட்டடாக யூ கேன் ஏபிள் டு அப்ரோச். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும், யூ கேன் கொலாபரேட். பட் காதல் விஷயமாக நீங்கள் போய் சொல்லணும் அப்படின்னா அவங்க கேட்குற அந்த கிளாரிட்டி கொடுக்காம நீங்கள் போய் காதலை சொல்ல முடியாது. ரொம்ப கிளியர் மெசேஜ் இந்த மாஸ்குலினுக்கு. சொன்னாலும் அங்கேருந்து ஆன்சர் வராது. அதுதான். ஸோ சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மூவ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வை திஸ் ஆங்ஸைட்டி ஏன் அப்படின்னா 4 ஆஃப் சோர்ட்ஸ். உங்களை பற்றின அருமை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை
ட்ரீட் பண்ணதுக்கும் சரி, இப்போது நீங்கள் உங்கள் பவரில் இருக்கீங்க, அதுவுமே வந்து இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. வந்து மேபி நீங்கள் ரொம்ப அன்கண்டிஷனலாக இருந்திருக்கலாம். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் ஹேபிட்ஸை விட்டுட்டு வெளியில் போகணும். அந்த ஆக்ஷன் கார்டு நம்ம பார்த்தோம். பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அந்த மாதிரி ஃபேமிலி டைஸாக இருக்கலாம். அதை வந்து விட்டுட்டு அவங்க ஓடணும். அதுதான் இங்கே சேரியட். ஆல் ஆஃப் த சடன் எல்லாமே மூவ் ஆகும். மேபி இந்த மாஸ்குலின் வந்து எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம். பட் ஸ்பார்க் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். இந்த கிளாரிட்டி தான் அந்த மாஸ்குலினுக்கு வரப்போகுது. உங்களை பற்றின கிளாரிட்டி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் புரியலாம். பட் இந்த மாஸ்குலினுக்கு வந்து பிரேக் போட்டிருக்கிறது இந்த சேரியாட்டை அந்த குயின் ஆஃப் சோல்ஸ் வந்து பிளாக் பண்ணுது. அவங்க இன்னும் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, பட் பிளாக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குயின் ஆஃப் சோல்ஸ். நீங்கள் கேட்குற கிளாரிட்டி தான் அவங்கள பிளாக் பண்ணுது. பட் அந்த கிளாரிட்டி இல்லாமல் ஸ்பிரிட்ஸ் உங்களை அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட், இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாஸ்குலினுக்கு. உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணதுக்கு, அப்புறம் வந்து இந்த ஃபெமினின் டிமாண்ட் பண்ணுறதும் ஜஸ்டிஸ் தான். நீங்கள் பண்ணதுக்கு அவங்க ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த ஜஸ்டிஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணாமல், அவங்க கேட்குற கிளாரிட்டி கொடுக்காம நீங்கள் அவங்கக்கிட்ட போக முடியாது. இது டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இது டிவைன் கைடன்ஸ் வந்து இந்த ஃபெமினனுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்குது. ஸோ அவங்க வந்து அதை மீற போகிறதில்ல. உங்களை மாதிரி எந்த இன்டாக்சிகேஷனும் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு எந்த டைஸும் கிடையாது. ஷீ இஸ் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். அவங்களுக்கு தெரியும், ஷி நோஸ் ஹவு டு கிவ் லவ் அண்ட் எப்படி அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கணும்னு தெரியும், எங்கே எடுக்கணும்னு தெரியும். ஸோ இப்போ அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷி டிமாண்ட்ஸ் இட், ரியலி ஷி டிமாண்ட்ஸ் இட். அவங்களுக்கு அக்கறை இல்லை. இப்போது அவங்களுக்கு தேவை கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்காம அந்த கத்தியை அவங்க கீழே போட போகிறதில்ல. ஸோ நீங்கள் தான் அவங்க மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அவங்க இல்லை. டெம்பரன்ஸ், ஷீ இஸ் அ டெம்பரன்ஸ் ஏஞ்சல். அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. நீங்கள் கிளாரிட்டி கொடுப்பீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துறது, இந்த மாதிரி ஏதாவது என்ன சொல்கிறது, கேட்க மாட்டாங்க, நான் போய் காதல் சொன்னால் உருகிடுவாங்க அப்படின்னு ஏதாவது கற்பனை வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கற்பனையை தூக்கி இந்த இதில் போட்டு எரிச்சிட்டு அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான வழியை தேடுங்க. இல்லைன்னா அவங்க பிளாக் பண்ணுவாங்க உங்களை. ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் ஹர் பவர். நீங்கள் மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஷி காட் கிளாரிட்டி. உங்கள் கிளாரிட்டி கொடுக்காம நீங்கள் கிளாரிட்டி ட்ரூத், இந்த உண்மையை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சோல்ஸ், மேட்சிங் எனர்ஜி, குயின் ஆஃப் சோல்ஸ், ஃபாதர் ஆஃப் சோல்ஸ். இந்த மேட்சிங் எனர்ஜியில் நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களால் இந்த சேரியாட் எனர்ஜிக்கு போக முடியும். இந்த சேரியாட் எனர்ஜிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா யூ ஷுட் கிவ் கிளாரிட்டி டு திஸ் ஃபெமினின் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது கைடன்ஸ். இது வரைக்கும் இங்கே ஃபாதர் ஆஃப் சோல்ஸ் வரல. உங்களுக்கு அந்த ஞானம் வரும், புரியும். அதுதான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டும் கூட. அந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாதர் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியில் நிற்பீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த உண்மையை சொன்னீங்க அப்படின்னா இந்த காதல் கிரவுண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் சோல்ஸ் எகெயின் மதர் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பாட்டம் டெக்கார்டில். சத்தியமாக மேஸ்குலின் எனர்ஜி, இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது நீங்கள் கிளாரிட்டி கொடுக்குற வரைக்கும். திஸ் இஸ் கால்ட் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு 1000 குழப்பங்கள் இருக்கலாம், அதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. எனக்கு தெளிவு கொடு, இல்லைன்னா அப்படியே டர்ன் போட்டு போய்கிட்டே இரு அப்படின்ற எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ பெட்டர் ஸ்டாண்ட் இன் ஃபாதர் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து மேபி உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி கிளாரிட்டி இருக்கலாம், இல்லைனா உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி கிளாரிட்டியாக இருக்கலாம். பட் ஷீ இஸ் டிமாண்டிங் கிளாரிட்டி. ஷீ இஸ் ரியலி டிமாண்டிங் இட். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஃபைல் 2க்கான கைடன்ஸ். டெம்டேஷன், இதுதான் உங்களோட லாஸ்க்கு காரணம். இது வந்து உங்களுக்கு மேஸ்குலின் எனர்ஜிக்கு ரொம்ப பெரிய கைடன்ஸ். த டிசைர் ஃபார் எக்ஸசிவ் கெயின் அண்ட் அக்குமுலேஷன் லீட்ஸ் டு மிஸ்ஃபார்ச்சூன். த கிரேட்டஸ்ட் contentment is knowing when you have enough and all temptation is banished. Escape from the trap that impressions you. இதுதான் இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்டேஷன் தான், அதாவது பேராசை. அதனால தான் அவங்களோட இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே போக முடியல. அதனால தான் இந்த மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜி டிமாண்ட் பண்ணுங்க. என்ன காப்பாற்றலை, என்ன இது பண்ணல, எந்த கனெக்ஷனில் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி எனக்கு கேட்குற கேள்விகள் சில இருக்குது, அது கொடுத்தா ஐ எம் கோயிங் டு கன்சிடர் யூ, எல்ஸ் இட்ஸ் பெட்டர் டு வாக் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் திஸ் ஃபெமினன்ஸ் பவர். அவங்க வந்து ஸ்ட்ரென்த், இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் கார்டு அகெயின் ஸ்ட்ரென்த். இந்த ஃபெமினன் எனர்ஜி நிச்சயமாக அவங்களோட பவரில் இருக்காங்க. இந்த தடவை நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது மாஸ்குலின். நீங்கள் ஏதாவது ட்ராமா போடலாம், இல்லை நான் போய் சொன்னால் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஏதாவது ஃபால்ஸ் ஹோப் இருந்ததுன்னா அந்த ஹோப்லாம் தொடச்சிடுங்க. அதனால தான் இங்கே வந்து ரிலீஸ் ஓல்டு அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட்டு, யோசி,
அவங்க கேட்குற கிளாரிட்டியை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பாருங்கள். அந்த கிளாரிட்டி நீங்கள் கொடுக்காம ஷீ இஸ் நாட் கோயிங் டு கன்சிடர் யூ. கன்சிடரே பண்ண போகிறதில்ல. அப்போ நீங்கள் சொல்கிறத எங்கே கேட்க போகிறாங்க. ப்ளீஸ் ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் திஸ் பர்சன் ஆர் கைடன்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஃபார் திஸ் ஃபைல் ப்ளீஸ். இது வந்து யூனிவர்ஸோட மெசேஜ் பார்ப்போம். ஐயா வச்சு செய்கிறாங்க நீங்கள். ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலாக அந்த மாஸ்குலினா வச்சு செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன், ஸ்டாப், ஹெசிடேஷன், மூமெண்ட் கிரியேட்ஸ் த மேஜிக், நத்திங் கேன் ஹோல்ட் யூ பேக். இதுதான் இந்த மாஸ்குலினோட ஃபாதர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஷீ இஸ் டிமாண்டிங் திஸ் மாஸ்குலின் டு ஸ்டாண்ட் இன் ஹிஸ் பவர். அவங்க பவரில் நிற்கிறதுக்கு தான் இந்த ஃபெமினின் எனர்ஜி சேலஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து நீங்கள் பவரில் நிற்கிறீங்களா, நீங்கள் மொதல் யூனிவர்ஸில் இதை கேட்குறீங்களா. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இங்கே வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. இங்கே ஈகோக்கு நோ வே. அவங்க யூனிவர்ஸலோட கைடன்ஸை கேட்டு நடக்கிறாங்க. அவங்க டிமாண்ட் பண்ணுறத நீங்கள் மொதல் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா. அவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறாங்க, அதை உங்கள் நேசிக்கிறவங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெஸ்பெக்ட் தட் கொஷின். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து உங்களுக்கு irrelevant-ஆக இருக்கலாம், உங்களுக்கு வந்து அது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கலாம். தட் இஸ் நாட் ஹர் பிஸ்னஸ். அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும். டாட், அங்கேயே டாட் முடிஞ்சு போச்சு. இதில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஹேஸ் ஜீரோ இம்பேக்ட். அது ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நாங்கிறதுக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கு அங்கே ஜீரோ ரெஸ்பெக்ட். நீங்கள் வந்து கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள மதிக்கலன்னு அர்த்தம். அவங்க கொஷினுக்கு அங்கே ஜீரோ வேல்யூன்னு அர்த்தம். அப்போ உங்களை அவங்க மதிக்க தயாராக இல்லை. என்னையும் என்னோடய கொஷினையும் என்னோட டிமாண்டையும் நீ மதிக்கல அப்படின்னா நீ நாளைக்கு என்ன பண்ணிட்டு போகிற, என்னை எப்படி காப்பாற்ற போகிற. நாளைக்கு எனக்கு இன்னொரு டவுட் வரலாம், நீ அதை கிளாரிஃபை பண்ண மாட்டேன். நான் இந்த கனெக்ஷன் உள்ளே வரல, ஆணையே பிடுங்க வேண்டாங்கிறாங்க அவங்க. ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யூ மாஸ்குலின். நீங்கள் கிளாரிட்டி கொடுக்கலன்னா எனக்கு அந்த கனெக்ஷனே வேண்டாங்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஃபெமினின் எனர்ஜி. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஆங்ஷியஸாக இருக்குது, அவ்வளோ ஆங்ஸைட்டி இருக்குது. அது கொடுக்காம உங்களால் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியாது. டூ த ஒர்க். இட்ஸ் நாட் இனஃப் டு ட்ரீம் ஆர் ப்ரே. யூ ஹேவ் ஆல்சோ காட் டு டேக் த பாசிட்டிவ் ஆக்ஷன் ஆர் ஸ்டெப்ஸ் தட் யூ ஆர் பீயிங் டிவைன்லி கைடட் டு டேக். கன்சிஸ்டன்ட்லி ஒர்க்கிங் ஆன் யுவர் ப்ரியாரிட்டிஸ் வில் மேக் தெம் ஃப்ளரிஷ் லைக் அ லஷ் ஃப்ளவர் கார்டன். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு விதையை போடணும், தண்ணி ஊற்றணும், அதுக்கு ஃபர்டிலைசர் போடணும், அது சரியாக வந்து பாதுகாக்கணும், எவ்வளோ சன்லைட் இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் எதையுமே இந்த கனெக்ஷனுக்கும் பண்ணலை, இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கும் பண்ணலை. ஸோ அவங்க உங்களை நம்ப தயாராக இல்லை. ஷீ இஸ் புட்டிங் த காட். அந்த பவுண்ட்ரியை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த பவுண்ட்ரியை மேட்ச் பண்ணுற வரைக்கும் இந்த கத்தி, இந்த வால் அப்படியே தான் நிற்கும். நீங்கள் என்றைக்கு ஈக்குவல் கவுண்டர் பார்ட்டாக நின்று அவங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு தைரியம் உங்களுக்கு வருதோ அன்றைக்கி யூ கேன் என்டர் இன்டு ஹர் லைஃப். அது வரைக்கும் உங்களால் இந்த கனெக்ஷனில் என்டர் ஆக முடியாது. இட்ஸ் கேரண்டீட். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் திஸ் ஃப்ரம் திஸ் லவ்வர் எனர்ஜி. ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும், நீங்கள் கொடுக்குற கிளாரிட்டியை கொடுக்குற வரைக்கும், கொடுக்க வேண்டிய கிளாரிட்டியை கொடுக்குற வரைக்கும் எதுவும் இங்கே மாற போகிறதில்லை. இது வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட். ஸோ உங்களோட இது வந்து யுவர் சென்ட், யுவர் ஸ்கின், யுவர் என்டையர் ப்ரெசன்ஸ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஐ வில் நெவர் எவர் டேக் யூ ஃபார் கிராண்டட். இதுதான் இவங்க சொல்ல விரும்புகிறது. உங்களோட ப்ரெசன்ஸே வந்து அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து இந்த கிளாரிட்டியை கொடுக்கணும். இது வந்து சொல்கிறது இல்லை, செயல் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் பயங்கர மாதிரி இந்த ஃபெமினின் எனர்ஜியில் டு யூ லவ் மீ ஆஸ் மச் ஐ லவ் யூ. இன்செக்யூரிட்டி க்ரீப்ஸ் இன் வைல் சீயிங் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் க்ளோ. இது ஒன்றும் பண்ண முடியாது. அது டிவைன் ஃபெமினின். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நிச்சயமாக அவங்க நேசிக்கிறதுல எந்த குற்றமும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா ஷீ இஸ் அ டெம்பரண்ட் ஏஞ்சல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள தான் ஸ்டார், அவங்க தான் வந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி த அதர் சைட் ஆஃப் திஸ் ஃபெமினின். எவ்வளோ அன்பு உங்களுக்காக காத்துட்ருக்குங்கிறது அப்போ தெரியும். பட் நீங்கள் கொடுத்தா தான் இந்த காதலை அவங்க ஏற்றுப்பாங்க. அவங்க இதை பற்றி நீங்கள் கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க, பேஜ் ஆஃப் கப்ஸில் எனர்ஜியில் இருக்கீங்க. ஷீ இஸ் நாட் மைண்டிங் இட். பட் அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களை விடும் போகலை. ஷீ இஸ் வெயிட்டிங். இட் இஸ் பர்டனிங் ஹர். நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறதும் இட்ஸ் பர்டனிங் ஹர். உங்களையும் அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கனெக்ஷனையும் ஷீ இஸ் ப்ரொடெக்டிங். ஷீ இஸ் த பவர்.
ஷீ இஸ் த ஸ்ட்ரென்த் பிஹைண்ட் யூ. இதெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் த கிளாரிட்டி. அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். அதுதான் நீங்கள் பண்ணணும். அந்த கிளாரிட்டி கொடுக்குற வரைக்கும் நோ, தெர் இஸ் நோ நோ நோ. தண்டர், நம்ம பார்த்த டவர், ஒர்க் பிளேஸில் தான் நடக்க போகுது. ஜஸ்டிஸ், திரும்பவும் ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் உங்கள் வாழ்க்கையில் ஏன் ப்ளே அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு இன்னும் புரியல. ஏன் புரியல அப்படின்னா இந்த தெய்வத்தை கேட்ட கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கல. இது கொடுக்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த புயல் ஓய போகிறதில்ல. இது இன்னும் உங்களுக்கு புரியல. தட் இஸ் கால்ட் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். ப்ரூடன்ஸ். ப்ரூடன்ஸ்னால் சில விஷயங்களை ஆழமாக பார்க்கணும். வெறும் நம்ம கைப்புண்ணை கண்ணாடியில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம கைப்புண்ணு நம்மளாலே பார்க்க முடியாது, கண்ணாடி வச்சு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ஓட்டையை உங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உங்கள் மேலே இருக்க கம்ப்ளைண்ட். நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக இருந்து பாருங்கள், ஒரு மனுஷனாக வெளியில் வந்து பாருங்கள். இந்த ஃபெமினின் ஏன் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். உங்களோட லாஜிக், உங்களோட அசம்ஷன், உங்களோட ஐடியாஸை நீங்களே வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு தேவையில்லைட்டாங்க. இஃப் ஷீ இஸ் டிமாண்டிங், ஷீ இஸ் டிமாண்டிங். எல்லாத்த விட உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள பற்றி. அவங்க கேட்டாங்கன்னா கேட்டதில் தான் நிற்க போகிறாங்க. நீங்கள் உங்களை பழைய மாதிரி மாயமாலம் பண்ணி மாற்றுறது இல்லை அந்த பழைய எனர்ஜி அதெல்லாம் இனி ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இங்கே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ரிலீஸ் த ஓல்டு அண்ட் ரெஸ்ட். கண்டிப்பாக சன் கார்டு இங்கே ப்ராமிசிங்கான எனர்ஜி. பாட்டம் டெக் கார்டு டெத். உங்களோட ஈகோ முடிச்சு வச்சுட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும். யூ ஆர் நாட் அ லீடர், யூ ஆர் ஜஸ்ட் அ ஃபாலோயர். அதுதான் இங்கே. அதெல்லாம் முடிச்சுடுங்க. இந்த ஃபாலோயிங் எனர்ஜிலாம் முடிச்சிடும். நீங்கள் இந்த கிங் எனர்ஜியில் ஸ்டாண்ட் பண்ணணும். டேக் யுவர் பவர் பேக். அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறது. டேக் யுவர் பவர் பேக். நீங்கள் ஈக்குவல் கவுண்டர் பார்ட்டாக இருக்கணும். இல்லைனா இந்த கனெக்ஷன் ஷீ இஸ் நாட் ஈவன் எக்ஸ்பெக்டிங் யூ. அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷீ இஸ் நாட் ஈவன் எக்ஸ்பெக்டிங். அவங்க நீங்கள் காதில் சொல்ல போகிறீங்கன்னு பார்க்குறது கூட அவங்க தயாராக இல்லை. இந்த எனர்ஜி ரொம்ப அழகாக ரெப்ரசென்ட் பண்ணுதீங்க. ஐ எம் அப்சல்யூட்லி இன் லவ் வித் யூ. இதுதான் இந்த மாஸ்குலின் சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். இந்த மாஸ்குலின் லவ்ஸ் யூ ஸோ டீப்லி. ரெண்டு விஷயம் நான் இந்த பைல் 2ல் கிளியராக பார்க்குறேன். மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் பழைய ட்ராமா, பழைய அடிக்ஷன், பழைய கனெக்ஷன், பழைய ஃபேமிலி ட்ராமா, இந்த பழசு எது இருக்கோ அதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஓரமாக போய் கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ போட்டு அப்படியே மூழ்கி எழுந்திரிச்சு இந்த ஃபெமினின் கேட்குற கிளாரிட்டியை கொடுத்துட்டு இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணால் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஷீ இஸ் நாட் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் யூ, ஷீ இஸ் கோயிங் டு மூவ் அவே ஃப்ரம் யூ. அவ்வளோதான், அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. இங்கே ஃபெமினின் எனர்ஜி இல்லை. ரெண்டு பக்கம் வெளியில் போகிற சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஷீ இஸ் ஈஸிலி ஷீ இஸ் கோயிங் டு டிஸ்அப்பியர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மறைஞ்சிடுவாங்க. ஸோ இது விளையாட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது உங்களோட பொறுப்பு. இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் சேயிங் ஐ எம் டீப்லி அண்ட் அப்சல்யூட்லி இன் லவ் வித் யூ. இதை மட்டும் சொல்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர். நீங்கள் ஒருத்தங்க உண்மையாக நேசிச்சிருந்தீங்கன்னா அவங்க சொன்னது இன்னும் செஞ்சு கொண்டு போய் முன்னாடி காமிச்சிருப்பீங்க. அப்படின்னா அவங்க நேசத்தையே அவங்க சந்தேகப்படுறாங்க. நீ என்னை நேசிக்கிறதுனா இன்னும் நீ செஞ்சுருக்கணும், செய்யலை அப்படின்னா உன்னோட நேசம், உன்னோட அன்பு எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் டெஸ்டிங் தட் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட முடிவு, உங்களோட இந்த குரூப்பை பொறுத்த, இந்த பைலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டுவர்ட்ஸ் தட் கிளாரிட்டியை கொடுத்தீங்கன்னா யூ கேன் see, you can experience the love she is holding for you. இல்லை அப்படின்னா அப்படி ஊற்றி மூடிட்டு கிளம்பிடுவாங்க. It's all up to you. ஜெய் சரம். God bless you.